ஆறாம் வகுப்பு இயல் 1 தமிழ் தேன் கவிதை பேழை தமிழ் கும்மி. கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள் குழந்தைகளே, தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. பொய்யகற்றும் உள்ள பூட்டறுக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர்மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. சொல்லும் பொருளும். ஆழி என்றால் கடல், ஆழி பெருக்கு என்பது கடல்கோள். அதைத்தான் தற்பொழுது சுனாமி என்று நாம் கூறுகிறோம். ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி உலகம் என்று பொருள். உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பாடலின் பொருள். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், காலமாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் இன்றும் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி நம் தமிழ் மொழி. இந்த பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் மாணிக்கம். அவரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. நன்றி.